யாருமே இல்லாமல் ஆகிவிட்டது. வயதும் அவனுக்கு ஆகிக்கொண்டே இருந்தது. கிராமத்தார்கள் அவனை ஏமாற்றி அவனிடம் உள்ள பொருட்களையெல்லாம் அபகரித்தனர். மனம் சோர்ந்த லோபேஸ்வரன் கிராமத்திற்கு வெளியே உள்ள தேவதையான மாடனை வழிபடத் தொடங்கினான். எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வேஸ்வரன் தான் இந்த மாடன் என்பது இவன் அபிப்பிராயம். அவன் அந்த தேவதையிடத்தில் மிகுந்த பக்தி பூண்டு இருந்தான். லோபேஸ்வரன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானான். கிராமத்தார் அவனை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தனர். அவனுடைய உதவிக்கு யாருமே வரவில்லை. ஆனால் மாடதேவதை தனக்கு உதவி செய்யும் என அவன் நம்பினான். இறப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முந்தி இந்த மாடதேவதை தனது மாயாஜால சக்தியால் அவனை சரீரத்துடன் தூக்கிச் சென்று காசியில் கங்கா ஸ்நானம் செய்வித்தது. ஆண்டவனின் நாமத்தை உச்சரித்த வண்ணம் அவன் காசி